எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 227க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 227க்கான காணொளி. முதல் கேள்வி, மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் யாது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாராளுமன்றம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது சாதாரண மசோதா மீது, அது மட்டும் இல்லாம மாநில சட்ட மசோதா மீது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, மேற்கூறியவற்றில் எது சரியானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2 மட்டும். என்னது? இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. அடுத்தது நான்காவது கேள்வி, நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். இது சரியான விடை பிரதம மந்திரி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? சரியான விடை விதிகள் 74, 75 மற்றும் 78. அடுத்த ஆறாவது கேள்வி, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என யார் கூறினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, LM சிங்வி. அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? இது சரியான விடை ஆப்ஷன் டி, சொத்துரிமை. அடுத்தது எட்டாவது கேள்வி, 2002 86 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? இது சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் பாரதம். அடுத்தது பத்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொருத்துக. இது சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சட்ட உறுப்பு 39 பி, பரம்பரை சொத்துடைமை அளித்தல். அடுத்தது சட்ட மறுப்பு 48 ஏ, மறுப்பு இல்ல, சட்ட உறுப்பு, மன்னிக்கவும், சட்ட உறுப்பு 48 ஏ, சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. அடுத்தது சட்ட உறுப்பு 39 டி, சம வேலைக்கு சம ஊதியம். அடுத்தது சட்ட உறுப்பு 39 ஏ, ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. அடுத்தது 11வது கேள்வி, பொறுத்துக முகவுரை பதங்களை அதனை கூறியவர் யார் என்று குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் சி, அரசியல் ஜாதகம், KM முன்ஷி. அடுத்தது அரசியலமைப்பின் சாவி, எர்னஸ்ட் பார்க்கர். அரசியலமைப்பின் ஆன்மா, தாக்கூர் தாஸ் பர்கவ். அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம், சர் ஐவர் ஜென்னிங். அடுத்தது 12வது கேள்வி,
டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு. அடுத்து 13வது கேள்வி. 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். 2019ஆம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 3வது. அடுத்தது 14வது கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது கீழ்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். அடுத்து 15வது கேள்வி. ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால். அடுத்தது 16வது கேள்வி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. அடுத்தது 17வது கேள்வி. ஜனவரி 2019இல் 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எந்த வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை? ஜனவரி 2019இல் 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எந்த வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை? இதுக்கு சரியான விடை லக்ஷ்மி விலாஸ் பேங்க், லக்ஷ்மி விலாஸ் வங்கி. மீதி 3 பார்த்தீங்கன்னா தேனா வங்கி, விஜயா வங்கி, பரோடா வங்கி, இவை 3ம் பரோடா வங்கியாக இணைக்கப்பட்டது. அடுத்தது 18வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது? தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். அடுத்து 19வது கேள்வி. டேஸ் என்பது ஈரமுறிஞ்சி களைக்கொல்லியாகும். டேஸ் என்பது ஈரமுறிஞ்சி களைக்கொல்லியாகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆர்சனிக் அமிலம். அடுத்து 20வது கேள்வி. தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்பது? தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்பது? இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, இயற்கை வகைப்பாடு. அடுத்து 21வது கேள்வி. HIV 1 வைரஸ்களில் ஒரே மாதிரியான நேர்புலனுடைய 2 மூலக்கூறுகள் உள்ளன. அவைகள் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை SSRNA. அடுத்த 22வது கேள்வி. மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஹீமோசைடரின். அடுத்து 23வது கேள்வி. ஆரோக்கிய சேது என்ற செயலியில் பயன்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் COVID-19 வைரஸ் அதிகமாக பரவிய மண்டலங்கள் கண்டுபிடிக்க பயன்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, புவியியல் தகவல் தொழில்நுட்பம். அடுத்து 24வது கேள்வி. 2019ஆம் வருடம் வேதியியல் நோபல் பரிசு எதனை உருவாக்கியதற்கு வழங்கப்பட்டது? 2019ஆம் வருடம் வேதியியல் நோபல் பரிசு எதனை உருவாக்கியதற்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை லித்தியம் அயனி பேட்டரிகளை உருவாக்கியதற்கு. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி, 25வது கேள்வி. கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம்? கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகீரதி இணையும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன்
ஏ. தேவ பிரயாக். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 227க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 227க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.